சோ இது வந்து பாத்ரூம்க்கு முன்னாடி இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி. ஓகே. சோ இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம். இங்க வந்து ஒரு ஓப்பனிங் குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா ஸ்லைடிங் டோர் குடுத்துக்கலாம். சோ நம்ம இப்ப ஓப்பனிங்க குடுத்துக்கலாம். கிச்சனுக்கு வந்து டோர் ஓப்பனிங் வந்து நான் 3 ஃபீட் குடுக்குறேன். சோ டோர்லயே போயிட்டு தான் நம்ம அத வந்து எடுக்கணும். டோர், ஃப்ளோர் ஃபேமிலி. சோ இப்ப ரெசிடென்ஷியல்ல இருந்து டோர் ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். சோ இங்க வந்து நமக்கு டோர் ஓப்பனிங் இதோ இருக்கு இல்லையா? இந்த வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் குடுங்க. இங்க வந்து டோர் ஓப்பனிங் வந்துரும். இது நம்ம சைஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். சோ டூப்ளிகேட் பண்ணி புதுசா கிரியேட் பண்ண போறேன். டூப்ளிகேட். இப்போ டோர். சோ டோரோட அளவு வந்து நம்ம டோர் ஓப்பன் வந்து சேம் 3 ஃபீட் தான் குடுக்க போறோம். ஹைட் வந்து 7 ஃபீட் காமனா தான். அதனால அத அப்படியே விட்டுறலாம். ஓகே. இப்போ நம்ம நேம் குடுத்துட்டோம். அளவு வந்து சேஞ்ச் பண்ணணும். அளவு வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. ரவுண்ட் வித் ரவுண்ட் ஆயிட்டு கரெக்ட்டா 3 ஃபீட் 7 ஃபீட்ல இருக்கு. ஓகே குடுத்துடுறேன். அகைன் இன்னொரு ஒரு ஓப்பனிங் நம்ம கிரியேட் பண்ணணும். அது வந்து இந்த பாத்ரூம்க்கு முன்னாடி இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு. சோ இதையே வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபீட் 6 இன்ச்சஸ்க்கு நான் குடுத்துறேன். இங்க மாத்துறது வந்து நேம் தான். இங்க வந்து அளவு மாத்தணும். சோ ரவுண்ட் வித்ல வந்து நான் வந்து 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் வந்து என்ட்ரி குடுத்துறேன். ஓகே. இப்போ நமக்கு 2 விதமான ஓப்பனிங்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சோ டோர் ஓப்பனிங்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டோர் ஓப்பன்ல 3 ஃபீட்டும், டோர் ஓப்பன்ல 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் ரெண்டும் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் 3 ஃபீட்ட சூஸ் பண்றேன். கிச்சன் இருக்கிற ஏரியால இங்க வந்து நான் பிளேஸ் பண்றேன். சோ இங்க ஓப்பனிங் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்ததா டோர் ஓப்பனிங்ல நான் 2 ஃபீட் 6 இன்ச்ச கிளிக் பண்றேன். சோ இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. சோ நம்ம ஓப்பனிங் வந்து எந்த சைடு வேணாலும் நம்ம குடுத்துக்கலாம். சோ இந்த கார்னர்லயே நான் குடுத்துறேன். சோ இந்த இடத்துல இந்த டோருக்கு நேராவே இங்க குடுத்துறேன். சோ நெறைய டோர் வேணான்றதுனால இங்க நான் ஒரு ஓப்பனிங் மாரி குடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டோர் ஓப்பனிங் குடுத்தாச்சு. 3Dல போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சோ 3D வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3D வியூ ஓப்பன் பண்ணா இங்க மேல இருக்கிற இந்த ஓம் சிம்பிள கிளிக் பண்ணீங்கன்னா போதும் 3D வியூ வந்துரும். சோ இப்ப நமக்கு உள்ளேயும் நமக்கு டோர்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அது நமக்கு தெரியல. இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த ஃப்ளோர வந்து ஹைட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இத கிளிக் பண்ணிட்டு இங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐ கிளாஸ் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டெம்பரரி ஹைட் ஐசோலேட் அப்படின்னு இருக்கும். நான் இப்ப என்ன பண்றேன்? இந்த ஃப்ளோர மட்டும் ஹைட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்து இந்த எலமெண்ட்ட மட்டும் ஹைட் பண்றேன். இன்னும் உள்ள இருக்கிறத பாக்குறதுக்காக. சோ இங்க நம்ம மெயின் டோரு, சைடு டோரு எல்லா டோருமே கொடுத்தாச்சு. சோ இங்க நம்ம ஓப்பனிங் கொடுத்தோம் இல்லையா? இங்க அழகா பாருங்க கட் ஆயிடுச்சு. சோ கிச்சன்லயும் ஓப்பனிங் கட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம வீட்டோட மிகப்பெரிய பிளஸ். ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்ன்ற கமாண்ட கரெக்டா கொடுத்தா போதும். அதுவாவே எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி முடிச்சிடும். கரெக்டான அளவு கொடுத்து கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா அழகான வீடு ரெடி ஆயிடும். சோ இப்ப ஹைட் பண்ணி நான் பாத்துட்டேன். மறுபடியும் எனக்கு இந்த ஹைட் பண்ணது தேவையில்லை. நான் மறுபடியும் அதே அந்த ஐ கிளாஸ் மாதிரி இருக்கிற இந்த சிம்பிள நான் கிளிக் பண்றேன். இங்க வந்து ரீசெட் டெம்பரரி ஹைட் அண்ட் ஐசோலேட் இருக்கு. இதை நான் வந்து கிளிக் பண்றேன். சோ நார்மலா நமக்கு மறுபடியும் பழையபடி ஆயிடுச்சு. ஓகே. நம்ம அடுத்த வீடியோல விண்டோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.